அவங்களுக்கு கீழே இருந்து விதி ரேகையும் சூரிய ரேகையும் ஆரம்பிச்சிருச்சுனாவே அவங்க பரம்பரை பணக்காரங்க. அவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டன் எல்லாருமே நிறைய சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க. இவர் ஜாலியாக எடுத்து செலவு பண்ணுவார். முடிஞ்ச அளவு இவரும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிச்சு பேர் புகழோட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை விட்டுருவோம். இப்போ ஒரு கையை பார்த்தோன்னா ஒரு கரணம் கூட இருக்குது சார். அவருக்கு விதி ரேகை இப்போ பாதி வயசுலேருந்து இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டு வச்சுக்கோம். ஒரு கை பாதி வயசுலேருந்து இருக்குது. அப்படிங்கும்போது ஒரு 25 வயதில் இருந்து இவர் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறார். வேலைக்கு போறார். என்ன வேலைக்கு போறார் அப்படிங்கிறத நம்ம எந்த மேடு உயர்வா இருக்குன்னு பார்க்கணும். நம்ம ஈஸியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். முதல்ல நம்ம எந்த மேடு உயர்வா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம எடுத்துக்கோம், குரு மேடு உயர்வா இருக்கு சார். இந்த ரேகை இப்படி இருக்கு. இதே மாதிரி, அதாவது விதி ரேகை 25 வயசுல இருந்து ஆரம்பி